எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரும் முதல்ல உறுதியேற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டெல்லாம் நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க, நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026 நாளையிலிருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுருத்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய கட்சி தோற்ற பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன செலக்ட் பண்ணலை, நான் ஏதோ என்னட்ட மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒன்று சொல்லிவிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல இந்த 2026 நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம், உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் உறுதிமொழியில் என்னென்னா, நாளைக்கு நான் மாறிடுவேன், 2026 ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க. இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது, ஒரு கம்பெனி ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம மனித பிறவி எடுத்துருக்குறோம், நம்மளாம் அப்பப்போ உறுதிமொழியை மாறி தான் செயல்படணும். மென்டல் டார்ச்சர் ஆகிடும் உறுதிமொழி. 2026 யாருமே உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது உறுதிமொழி ஏற்றுக்கணும் எப்படின்னா, சபதம்ங்கிறது வேற, நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது. அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும், என்ன தேவையோ, ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இந்த மாற்றிக்கிறேன், என்ன மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் கரெக்டாகிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் அதுதான். சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார், டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் சார், முடியல. நான் சுகரு மில்க்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க, அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன், வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளை என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது, அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு. நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதான் என்னோடய கனவு. நான் முதல்ல நீட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ண நினைக்கிறேன்னா அதான் என்னுடைய கனவு. நான் ஒரு வேலையில் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. நான் ஒரு கார் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை சார், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார், இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், இதான் என்னோடய கனவு. சார் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார், குழந்தை பாக்கியம், இதான் என் கனவு. சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார், நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன், இதான் என் கனவு. ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துலேயே முடிவு பண்ணக்கூடாது என்னென்னா, நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்குகிறோம், உடைகிறோம், வருத்தப்படுறோம். அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம், அதை செயல்படுத்த முடியல, அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நம்ம அதனால் நடந்துக்க முடியல, அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாதோ அதில் கூட தள்ளிப்பட்டுரும். சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. துணிச்சல் மிக்க மேஷராசிக்காரர்கள். துணிச்சல்னா உங்கள் துணிச்சல் எங்கள் துணிச்சல் கிடையாது, அதான் மேஷம். எவனாவது நம்மளை பார்த்து முடியாதுன்னாலே நமக்கு பிடிக்காது, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொன்னாலே நமக்கு பிடிக்காது.
அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்கவர்கள். இந்த துணிச்சல் மிக்கவர்கள் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பழைய கடன்கள்லாம் உங்களுக்கு வசூலாகும். நீங்கள் யாராவது உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான், கடனை வாங்கிக்கிட்டு திரும்பி வராமல் திருப்பி தராமல் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதாவது நம்மளை வந்து ஐடியா பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான்னா அவன்லாம் நம்மள்கிட்ட சிக்க போகிறான். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கடன் அடைக்கணும் அப்படின்னு இருந்து அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எளிமையாக உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பிளான் ஏற்படும். ஆக மன உளைச்சல் இந்த மாதத்தை பொறுத்தவரை, இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்துலேயுமே மன உளைச்சல் இந்த மேஷராசிக்கு முழுமையாக நீங்கும். 2026 கடன் வசூலாகும், கடன் அடைக்கப்படுவீர்கள். எந்த கடனாக இருந்தாலும் சரி, மன உளைச்சல் கடன் மூலமாக இருக்கக்கூடிய பணம் மூலமாக இருக்கக்கூடிய மன உளைச்சல் இந்த வருஷத்தில் நீங்கும். பணப்பிரச்சனை கட்டுப்பாட்டுக்கு வரும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும். நரம்பு ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு, நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் மேஷராசிக்காரர்கள் ஒத்த தலைவலி, கால் நரம்பு வலி, பெயின் கில்லர் எடுத்துக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் ஏற்படும். அதுமாதிரி ரத்தம், பிளட்டு, சுகர் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. எனக்கெல்லாம் எதுவும் வராதுன்னு நினச்சலாம், அப்படி இருந்துடாதீங்க. சுகர் இருக்கிறவங்க, பிளட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம், அலர்ஜி இருக்கிறவங்களாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கான மருத்துவத்தை சரியாக எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கராராக இருங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க. நல்லதோ கெட்டதோ நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகலாம். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கராராக பேசிடுங்க. சொல்லுவாங்களே கரெக்டாக பேசுங்க சார் அப்படின்னு. எதுக்கு விட்டு கொடுக்காதீங்க. நம்ம என்றைக்கு குறையலை, ஆனால் ரொம்ப டாக் பண்ணாதீங்க. அதிகமாக டாக் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. யாருக்கிட்ட பேசினாலும் சுருக்கமாக பேசுங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப நாளையெல்லாம் பேச வேண்டாம். ஏன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க. நம்ம வாயை கிளறிடுவாங்க, வாயை கிளறி ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க. அது முக்கியமாக அரசியல்வாதிகளாக ரொம்ப பயங்கரமாக கவனமாக இருங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல நேரம். உங்களை வந்து யாராவது ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அது எலெக்ஷன் வருது, 2026 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது, பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்லலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. ஆனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக பேசுங்க, டைமிங் கம்மியாக பேசுங்க. ரொம்ப தூரம்லாம் பேசுனீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துருவாங்க. நம்மளை வந்து நம்ம சொல்ல வேண்டிய பதிலை விட்டுட்டு அவங்க கேட்குற பதில் வித்தியாசமாக போயிடும். அதனால் பார்த்துங்க. அதே மாதிரி வந்து பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் ஏற்படும். இந்த குடும்பத்தில் குழந்தைங்க மூலமாக சில மன வருத்தங்கள் ஏற்படும். சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க போக்குக்கு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதனால் சொல்லுவாங்க, நான் ஒரு கணக்கு போடுறேன், இது ஒரு கணக்கு போடுறது தரதில் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு நம்மளே திட்டுற மாதிரிலாம் இருக்கும். இல்லை பிள்ளை அதெல்லாம் நம்மளாம் என்ன சொல்கிறது கேட்குதா பார்த்துங்களா அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா, நமக்கு கட்டுப்படணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் தலைக்கணத்தை கூட இருக்கலாம், இல்லை வந்து நம்மளை அவமானப்படுத்தலாம், கண்டுக்காமல் போகலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ நாம் ரொம்ப கராராக ஆகிடணும். இடம் கொடுத்தா தானே அவனை வந்து பிரச்சனை பண்ணுவான், இடம் கொடுத்தா தானே என் பொண்ணு பிரச்சனை பண்ணும், இடம் கொடுத்தா தானே என் பையன் பிரச்சனை பண்ணுவான், இடம் கொடுத்தா தானே எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணுவார், இடம் கொடுத்தா தானே எங்கள் அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க. இடமே நான் கொடுக்க மாட்டேன், நான் பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிடுவேன். அப்படி முடிவு பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும். இந்த வருஷத்தில் கொஞ்சம் மௌனம் அதிகமாக காக்கிறது நல்லது. அதனால் மேக்ஸிமம் குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்ல வேண்டியது, வேலையில் உள்ளவங்க சொல்ல வேண்டியது, சார் நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பார்த்துங்க சார், என்ன கண்டுக்காதீங்க, விட்டுருங்க, நான் மட்டும் தனியாக ஒரு பாதையில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக தனிமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆண் பெண் 2 பேருமே. சில பேர் கேட்பாங்க கமெண்ட்டில், இது பெண்களுக்கு பொருந்துமா அப்படின்னு. 2 பேருமே மேஷராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை, இடம் சம்மந்தமான பிரச்சனை, பக்கத்து வீடு அடுத்த வீட்டுக்காரன் பிரச்சனைகள், ஏதாவது வந்து தெரு சண்டை, முக்கியமாக சில பங்காளிகள் சண்டை, நில பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இதுக்கு பிறகு வந்து இவர்கிட்ட போராட முடியாது, அதனால் விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். அதேமாதிரி கௌரவங்கள் உயரும். கவலையப்படாதீங்க. ஏதாவது ஒரு கௌரவம் ஸ்பாயில் ஆகிடும் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது. என்னங்க இது, எனக்கே புரியல, என்ன பண்ணுறது தெரியல, சரி காலத்தின் போக்கில் போவோம் அப்படின்னு மேஷராசி முடிவு செய்யக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் முதல்ல சொன்னது அவங்களுக்கு புரியாது, அதனால தான் உங்களை திட்டிடுவாங்க, இல்லை வருத்தப்பட்டுருவாங்க, இல்லை உங்களை விட்டு பிரிவாங்க, விலகி போவாங்க. அப்புறமா கடைசியில் நீங்கள் சொன்னது புரியும், இவர் சொன்னது கரெக்டு தான், அவர்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு உங்கள்கிட்டயே வருவார்கள். ஸோ மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம்
எடுத்தோன்னே நம்ம பக்கம் எதுவும் வரலன்னு வருத்தம்லாம் பட வேணாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம், ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மே ஜூனில் உங்களுக்கு என்ன ஆகுறாரு, 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ இடம் சம்மந்தமான லாபங்கள் அப்படியே ஆக்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். இட லாபங்கள், பங்காளி பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, வழிபாடு பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய வழிபாடு பண்ணுங்கள். மௌனத்தை ஃபஸ்ட்டு சீக்கிரட்டாக கையில் வச்சுட்டு மௌனத்தை கையாளுங்க. எல்லாத்துலேயும் ஜெயம் கிடைக்கும், எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். சிவபெருமானையும் துர்க்கையையும் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான், துர்க்கை இந்த 2 பேரையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலும் வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன், துர்க்கை, முருகனை சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஆர்கியூமெண்ட்டை இந்த வருஷத்தில் தவிர்த்துக்குங்க. எந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மேஷராசி சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும்.